ஹாய் வணக்கம் விவோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். சென்ற வீடியோவில் நோன்பு கஞ்சி செய்கிறத பார்த்துருப்பீங்க. இது அதோட தொடர்ச்சி. நோன்பு கஞ்சிக்கு சேர்த்து சாப்பிட்றதுக்கு சைடிஷ் செய்ய போகிறாங்க. இன்றைக்கி உள்ள குருமாவில் முக்கியமாக பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் மற்ற காய்கறிகளும் இருக்கும். இந்த குருமாவையும் மாஸ்டர் அமானுல்லா செய்ய போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். இதில் தண்ணிலாம் ஊற்றிருக்கீங்களா? அது வெறும் பச்சை பட்டாணி மட்டும்தானே? ஓ, தண்ணி இருக்கா? சரி. எத்தனை விசில் வைக்கணும்? பச்சை பட்டாணிக்கு 3 விசில் வைக்கணும்னு சொல்லிட்டு மூடி வச்சுருக்காங்க. குருமாவுக்குள்ள காய்கறி, பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர் எல்லாத்தையும் கழுவி எடுத்துட்ருக்காங்க. குருமாவை தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க. பட்டை கிராம் தூள். இது தேங்காய் எண்ணெய் தானே ஊற்றிருக்கீங்க? என்ன 1 லிட்டரு என்ன? தக்காளி. முதல்ல வெங்காயம் அதெல்லாம் போட மாட்டீங்கன்னா? வெந்த பிறகு என்ன? ஓ, அப்போ ருசி வேற கொடுக்கும்ண்ணா? ஓ, சரி சரி. நான் வெங்காயம் வதங்கின பிறகு தான் போட்டிருக்கேன், இந்த மாதிரி போட்டதில்ல. ஆமாம், இது நானும் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கணும். கருவேப்பில் போட்டுக்கிறாங்க. இந்த சமையலுக்கு தாளிப்பு ஜாமான் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அஜினமோட்டோன்னா நானும் பயன்படுத்த மாட்டேன். அஜினமோட்டோ உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நான் பயன்படுத்த மாட்டேன். தக்காளி நல்லா 5 நிமிஷமாக குழஞ்சி வெந்துருச்சு. இஞ்சி பூண்டுன்னா இஞ்சி தனியாக, பூண்டு தனியாக. அப்போ இதுக்கு வெங்காயம் வேண்டியது இல்லையோ? போடணுமா? அப்படியே கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கணும். வெறும் பச்சை மிளகாவை அரைச்சது. நீங்கள் உங்கள் காரத்தை தக்க பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி தாளிக்கிறது தான் மொதல் வாட்டி பார்க்குறேன். தக்காளியை போட்டு நல்லா அடையாளமே தெரியாமல் கரைஞ்சி போச்சு பாரு. மஞ்சத்தூள், இது சோம்பு, என்ன சோம்பு சொல்கிறாங்க, பெருஞ்சீரகம்னு சொல்கிறாங்க. ஆமாம், ருசிக்கு தக்க உப்பு போட்டுக்கோங்க. வெட்டி கழுவி வச்ச காய்கறியை போட்டுக்கிறாங்க. நல்லா கிண்டி விட்றாங்க. காய்கறி வேவுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறாங்க. நல்லா காய்கறியை கிண்டி விட்டுட்டு அப்புறமா மூடி வச்சு வேக விடுங்க. நீங்கள் இப்போ நல்லா சமையல் பண்ணுறீங்க, கஞ்சிலாம் போட்டிங்க பார்த்தோம். இந்த மாதிரி சமையலுக்குன்னு எவ்வளோ காலம் இருக்கும்? 17 வயசுல இருந்து. அப்போ ஒரு 4 நூற்றாண்டுக்கு மேலே செஞ்சுருப்பீங்களா? வயசு 43. அப்போ 25 வருஷம் கிட்டத்தட்ட. அப்போ எல்லா வித சமையல் தெரியும்னா உங்களுக்கு? என்னெல்லாம் செய்வீங்க? புட்டுன்னு சொன்னீங்கன்னா அதில் என்னென்ன? இது கேரளாவில் உள்ள பிரியாணி செய்வேன், தமிழ்நாடு பிரியாணி. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? கேரளா பிரியாணி வந்தால் சாப்பாடை தனியாக வடிச்சு கொட்டணும். தமிழ்நாடு பிரியாணி அதிலே போடணும். சரி, ரெண்டு அங்கே வடிச்சு போடுவாங்க. வடிச்சு சாப்பாடு செப்பரேட் வடிச்சிருவாங்க. ஆமாம், கறி குழம்பு செப்பரேட் செஞ்சுருவாங்க. சரி சரி. வடிச்சு எல்லாம் போட்டு வெங்காயம் அள்ளிப்பூ முந்தெல்லாம் வறுத்து வேற போட்டு ஒயிட்டாகவே இருக்கும். ஓ, சரி சரி. நம்ம உள்ள பிரியாணிக்கு மசாலா சேர்ந்து நல்லா ஒன்றா போட்டு வேக விட்டுருவோம். ரெட் கலராக இருக்கும், இல்லை எல்லோ கலராக வரும். ஆமாம், வரும். சரி. சைவ சாப்பாடு அங்கே உள்ளது பண்ணுவேன். பாயாசம் பண்ணுவேன். சரி. சக்கரை பாயாசம் ஐட்டம் பண்ணுவேன். சாம்பார் நல்லா பண்ணுவேன். சரி. பிரியாணி பண்ணுவேன். ஃபாஸ்ட் ஃபுட்னா ரைஸ், சிக்கன் ரைஸ், பீஃப் ரைஸ். சிக்கன் ரைஸ் எப்படி செய்வீங்க? சிக்கன் ரைஸ் வேக வச்சு வச்சுக்கிடுவோம். அதுக்கு தேவையான கோஸு, கேரட்டு, குடமிளகா. ஓ, இந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செய்வீங்க? ஃப்ரைட் ரைஸ் மாதிரி. ஓ, சரி சரி. சிக்கன் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு பொடிசாக வைக்க வச்சுட்டு அது போட்டு அப்பப்போ கேட்கும்போது ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் எப்படி செய்வோம்னா, சிக்கனை அவிச்சிட்டு அந்த தண்ணி எடுத்துருவோம். அதில் சாதம் செய்வோம். அதான் சிக்கன் ரைஸ். சிங்கப்பூரில் சிக்கன் ரைஸ்னா அதான். நீங்கள் அங்கே உள்ளவங்ககிட்ட நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அது கிண்டுறாங்க. அதாவது ஃப்ரைட் ரைஸ் சொல்றாங்கல்ல. ஃப்ரைட் ரைஸ் தான். ஃப்ரைட் ரைஸ் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான். அது இது சிக்கன் ரைஸ். அது அது கரெக்டான டேஸ்ட் கிடைக்கும். ஆமா, அது வேற மாதிரி இருக்கும். அந்த தண்ணியிலே சோறு ஆக்குவோம். சாப்பாட்டுக்கு டேஸ்ட் இருக்கும். அதான் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு உங்ககிட்ட கேட்க. இது நானும் படிச்சுக்கணும். நிறைய சமையல்ல பல விதமா இருக்கு. ஒவ்வொருத்தட்ட ஒவ்வொரு திறமை இருக்குது. எல்லாத்தையும் கத்துக்கிட்டாதான் தெரியும். தெரியாத ஒண்ணுமே இல்லை போலுக்கு. திரு அமானுல்லாட்ட நம்ம சமையலை பற்றி என்னென்ன சமையல்னு பேசிக்கிட்டே இருந்தால் அவர் பாட்டுக்கு அப்படியே கடகடகட பேசிக்கிட்டே இருக்கார். அது நமக்கு ஒரு வீடியோ பத்தாது. அந்த அளவுக்கு அவர் திறமையை சொல்லும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னொரு வீடியோ இன்ஷா அல்லாஹ் அவங்க கூட பேசி அவங்களுக்கு ஒரு பேட்டியாக கொடுக்கலான்னு நினைக்கிறேன்.
கொஞ்சம் நல்லா குழஞ்சி வரணும்னா நல்லா இருக்கு, வாசம் நல்லா இருக்குது தெரியுமா. காய்கறிலாம் நல்லா வெந்து வருது. குக்கரில் வேக வச்ச பச்சை பட்டாணியை போட்டுக்கிறாங்க. பச்சை பட்டாணி காய்கறி எல்லாம் கலந்து கிண்டிக்கிறாங்க. குருமா நல்லா வெந்து வருது. அரைச்சி தேங்காய் ஊற்றுறீங்கன்னா ஊற்றுங்க. நம்ம ஸ்டைலில் பச்சை பட்டாணி மற்ற காய்கறியெல்லாம் போட்டு சைடிஷாக செஞ்ச குருமா தயாராகிட்டு. இந்த சைடிஷை நம்ம தோசைக்கு சப்பாத்திக்கு மற்ற எதுக்குனாலும் நம்ம வச்சு சாப்பிட்றதோட இப்போ அவங்க செஞ்சுருக்கிறது நோம்பு கஞ்சிக்கு சைடிஷாக செஞ்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கிறதுனால உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுப்பை அணைச்சிருந்தாலும் அந்த சூட்டில் அடி பிடிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு நோம்பு கஞ்சியை திரும்ப ஒரு வாட்டி கிண்டி விட்றாங்க. இந்த நோம்பு கஞ்சியை நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடி யார் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க எல்லாம் போய் வாங்கலாம், எல்லாத்துக்கும் பரிமாறுவாங்க. இந்த நோம்பு கஞ்சி செய்கிறதுக்கு ஆரம்பத்தில் குடும்பத்தினர் ரொம்ப உதவி பண்ணாங்க. எல்லாம் வெட்டி கொடுக்குறதுலேருந்து எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் அடுப்பில் வச்சு செய்கிறது எல்லாமே அமானுல்லாவும் அவங்க மனைவி ஹெல்ப் பண்ணிவிட்டு செஞ்சு முடித்தாங்க. இந்த கஞ்சி செய்கிறதுக்கு வெயில் வைக்க போக அடுப்பு வைக்கையிலே நின்று உடல் உழைப்பு எவ்வளோ தேவைங்கிறத நான் நின்று பார்க்க போய் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதே போல் உங்களுக்கும் புரியும்னு நான் நம்புகிறேன். பள்ளிவாசல் நோம்பு கஞ்சி வீடியோவை நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா அதோட லிங்கை கீழே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம ஸ்டைலை பொறுமையாக பார்த்ததற்கு நன்றி.